ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வரலாற்றை தேடி போகணும்னா நாம் எப்போவும் மெசபட்டோமியா இல்லை எகிப்துக்கோ போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற மண்ணை தோன்றுனால ஆச்சரியமான விஷயங்கள் கிடைக்கும். இன்றைக்கி நாம் பேச போகிறது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தை பற்றி இல்லை, ஒரு பிளாக் அண்ட் ரெட் காலத்தை பற்றி. ஆமாங்க, இரும்பு காலம். மனுஷன் எப்போ கல்லை விட்டுட்டு வெண்கலத்தை தாண்டி இரும்பை கையில் எடுத்தானோ அப்போ தான் உலகத்தோட வேகமே மாறுச்சு. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இரும்பு காலம் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். இரும்பு காலம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இரும்பு காலம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி விளக்கம் பார்த்துக்கலாம். கற்காலம் முடிஞ்சு செம்பு காலம் முடிஞ்சு மனுஷன் இரும்பு கண்டுபிடிக்கிறான். இது ஏதோ தற்செயலாக நடந்திருக்கலாம். ஆனால் இந்த இரும்பு அவனுக்கு ரெண்டு பெரிய விஷயங்களை கொடுத்துச்சு. ஒன்று விவசாயம். இரும்பு கலப்பையை வச்சு மண்ணை ஆழமாக உழ முடியும். இது முன்னாடி விட விவசாயத்தை அதிகமாக்கிருச்சு. அதுக்கப்புறம் போர். இரும்பு வாள், ஈட்டி இதெல்லாம் வச்சு மனுஷன் மற்றவங்களை ஜெயிக்க ஆரம்பித்தான். உலகம் முழுக்க இது வேறு வேறு நேரத்தில் ஆரம்பித்தாலும் நம்ம ஊரில் தென்னிந்தியாவில் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நாம் செம்பு காலத்தை தாண்டி வெண்கலத்தை பயன்படுத்தாமல் நேராகவே இரும்பு காலத்துக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டில் இரும்பு காலம் கொடுமணல்ல இருந்து ஆதிச்சநல்லூர் வரைக்கும். சரி, நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீங்கள் தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா ஆதிச்சநல்லூர் இருக்குது. அங்கே தோண்ட என்ன கிடைக்கிது தெரியுமா? வரிசையாக முதுமக்கள் தாளிகள், இறந்தவங்கள பானையில் வச்சு புதைக்கிற பழக்கம் அப்போவே இருந்திருக்கு. அப்புறம் ஈரோடு பக்கம் கொடுமணல், அங்கே கிடைச்ச இரும்பு பொருட்கள் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். உருக்கு ஆலைகள் அப்போவே அங்கே இருந்திருக்கு. அதாவது இரும்பு உருக்கி தரம் பிரிக்கிற வித்தை நம்ம ஆளுங்களுக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள். இதுதான் அந்த காலத்தோட பிராண்ட். பானைக்குள்ள கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் இருக்கும். இது அந்த காலத்து ஹைடெக் தயாரிப்பு. மக்களே, நீங்கள் ஊரில் ஓரத்தில் பெரிய பெரிய கற்களை நட்டு வச்சிருக்கிறத பார்த்துருக்கலாம். குத்துக்கள் இல்லை கல்வெட்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இரும்பு காலத்தோட அடையாளங்கள். கற்பதுக்கை 4 கல்லை நட்டு மேலே ஒரு கல்லை வச்சிருப்பாங்க. ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்கும். நடுக்கற்கள், ஒரு வீரன் நாட்டுக்காகவோ இல்லை மக்களுக்காகவோ சண்டையிட்டு இறந்தா அவனுக்காக வைக்கிற கல். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இரும்பு காலத்து மனுஷன் சும்மா வேட்டையாடிட்டு மட்டும் இருக்கலை, அவன் ஒரு சமூகமாக வாழ ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்குன்னு ஒரு கலாச்சாரம், ஒரு மரியாதை, ஒரு வீரம் இருந்திருக்கு. இரும்பு வந்த உடனே காடுகளை அழிக்க ஆரம்பிச்சாங்க. காடு வயலா மாறிச்சு, நெல் விளைய ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன, வணிகம். இங்க செஞ்ச இரும்பு பொருட்களை ரோம் வரைக்கும் போய் வித்திருக்காங்க. உருக்கு தயாரிப்புல தமிழர்கள் அப்பவே உலக புகழ் பெற்றிருந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுத்துக்களும் வர ஆரம்பிச்சது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பானை ஓடுகளில் கிடைச்சது. இந்த காலகட்டத்தில் தான் இரும்பு காலம்தான் நம்ம சங்க காலத்துக்கு ஒரு பாலமாக அஸ்திவாரமாக இருந்திருக்கு. இரும்பு காலங்கிறது வெறும் இரும்பை பற்றினது மட்டும் இல்லை, அது மனுஷனோட அறிவுத்திறன் அடுத்த கட்டத்துக்கு போன காலம். இன்னைக்கு நாம் கையில் வச்சிருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து நாம் போகிற கார் வரைக்கும் எல்லாத்துக்கும் விதை போட்டது அந்த இரும்பு காலத்தில் தான். அடுத்த முறை நீங்கள் ஏதாவது பழைய பானை ஓட்டையோ இல்லை ஒரு பெரிய நடுக்கல்லையோ பார்த்தா இதெல்லாம் வெறும் கல்லுன்னு நினைக்காதீங்க. அதில் நம்ம முன்னோர்களோட வரலாறு ஒளிஞ்சிருக்கு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் உங்களை சந்திக்கிறேன். தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.